கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 தீமோத்தேயு அதில் 2ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று நம்மளிடத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். மறுதலிப்பதுன்னா என்னன்னு நல்லாவே தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம மனிதர்கள் அடிக்கடி செய்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உண்மை உள்ளவன், நான் மறுதலிக்க மாட்டேன், நான் சொன்னதில் நிற்பேன், நான் சொன்ன காரியங்களை செய்து முடிப்பேன் அப்படின்னு தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். இன்றைய தினம் நம்ம அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு தொழில் ரீதியாவோ குடும்பத்திலேயோ இன்னமோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனுஷனுக்கு இருக்கு. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமான பிரச்சனைகள். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம தேவனை நோக்கி கேட்கிறோம், தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவர். ஆனால் முழு மனதுடன் தேவனை நோக்கி கேட்கிறோமா? ஆனால் தேவன் என்ன சொல்றார்? நம்மளை குறித்து வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு நிறைய வாக்கு தத்தங்கள் நம்ம தேவன் நம்மளை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் பார்க்கலாம். முழு மனு கூடத்தை குறித்து சொன்ன வாக்கு தத்தம் உண்டு. தனிப்பட்ட முறையில் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்களும் நீங்கள் வேதத்தில் எடுத்துருப்பீங்க. இந்த வசனம் எனக்கான வசனம், தேவன் தான் எனக்காக தான் சொல்கிறார் அப்படின்ற தேவன் உங்கள் வசனம் மூலமாக தேவன் பேசுகிற தேவன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வசனம் எனக்காக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அந்த சொன்ன நிலைமையில தேவன் நிற்பார். நம்ம தான் அதை விட்டு விலகிடுறோம். கொஞ்ச நாள் பார்க்குறோம், கொஞ்ச நாள் வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுறோம். ஆனால் ஒரு காலப்போக்கில் அந்த காரியங்கள் நடக்காமல் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? என் ஜபத்தெல்லாம் தேவன் கேட்க மாட்டாருங்க, அந்த அளவுக்குலாம் நான் படிச்சுவான் கிடையாது அப்படின்னு நம்மளை நாமே தாழ்த்தி கொண்டுறதுக்கு ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் தான் தேவன் என்ன சொல்றாரு? கிடையாது, நான் உங்களை குறித்து சொன்ன காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்றாரு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் சொன்ன காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் வருடம் 2024ஆம் வருடம். உங்களை குறித்து தேவன் சொல்லிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் வருடமாக இருக்க போகிறது. தேவன் கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆனால் தான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நாம் உண்மை உள்ளவராய் இருந்தாலும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நம்மகிட்ட உண்மை கிடையாது, அது உண்மையான ஒரு வார்த்தை. நம்ம உண்மை செலக்டிவா இருக்கும். ஒருத்தவங்கிட்ட உண்மையா இருப்போம், ஒருத்தவங்கிட்ட பொய்யா இருப்போம். அது நம்மகிட்ட உண்மை செலக்டிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவிக்குள்ளே உண்மையான காரியங்கள் இருக்கிறதுனா இல்லை, மறைவுகள் நிறைய இருக்கிறது. அதை உண்மையா சொன்னோம்னா சண்டை வரும், வீட்டில் குடும்பத்துக்கு சண்டை வரும். என்ன சுயம் அநேக காரியங்கள் அப்படி இருக்கிறது. அப்ப நம்ம உண்மை இல்லாம நம்ம நடித்து கொண்டே இருக்கிறோம். மனுஷனா பிறந்தவங்க எல்லாமே நடித்து கொண்டே இருக்கிறோம். ஸ்கூல்ல நடிக்கிறோம், அப்பா அம்மாட்ட நடிக்கிறோம், வெளியே நண்பர்கள்ட்ட நடிக்கிறோம், எல்லாமே அதிகாரிகிட்ட நடிக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் அதிகாரிகிட்ட போய் நடிக்கிறோம், அவனை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அவர்கிட்டயே போய் நல்லபடியா பேசி அவங்க வாயில இருந்து வார்த்தைகளை வாங்கி அவங்களுக்கு எதிராக உபயோகப்படுத்துறது தான் மனிதனோட தன்மையாக இருக்கிற நம்ம குணமே அப்படியா தான் இருக்கிறது. உண்மையாளர் இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அது எல்லாத்தையும் உண்மையாக இருக்கிறது முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. நான் உண்மை உள்ளவன் அப்படின்னு வாயில சொல்லலாம், ஆனால் தேவனால் அந்த உண்மையை பாராட்டப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் மோசையை சொன்னார்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நோக்கி போகிறோமா? அந்த தேவன் மோசை மட்டும் சொல்ற தேவனா கிடையாது, நம்மளையும் சொல்ல ஆசைப்படுகிற தேவன். அப்போ தேவன் உண்மை நம்மகிட்ட இருக்கிறதா? ஆனால் தான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த காரியம் நான் சொல்லலையே அப்படின்றோம், இல்லையே நான் பண்ணவே இல்லையே, நான் கேட்கவே இல்லையே, நான் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி காரியத்தை செய்யலன்ட்டு நம்ம மறுதளித்து விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார். அப்ப தேவன் இந்த வருடத்துல உங்களை குறித்து சொன்ன அனைத்து காரியங்களும் நடைபெறும் ஒரு வருடமாக இருக்கிறது. அது உங்க தொழிலில் சொல்லியிருக்கலாம், உங்க வேலையில சொல்லியிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கலாம். அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். தேவன்கிட்ட மட்டும் உட்கார்ந்துருப்போம். தேவனே, நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வந்தவர் ஆண்டவரே, நீங்க சொன்னதை விட்டு மனமாற மனுஷன் அல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நான் உம்போது வேதத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு தேவன்கிட்ட கேட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதாக காணப்படும் வருடமாக இருக்க போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவே, நீர் உண்மையும் தம்மை மறுதளிக்க மாட்டீர் என்று நீர் சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குறித்து சொன்ன காரியங்களில் இருந்து நீர் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து சொன்ன காரியங்களை நாங்கள் பின்வாங்கி விடாமல், சோர்வினாவியால் பின் சென்று விடாமல், உமது
கிருபையின் மூலமாக நாங்கள் அதிலே நிலைத்து நின்று அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தருமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் குறித்து நீ சொன்ன வாக்குகள் நிறைவேறும் வருடமாக இது இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன காரியங்களை அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.